கிறிஸ்துவுக்குள் அன்பான சபையார் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को मेरी तरफ से जय मसीह की। இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 6வது வார்த்தை முடிந்தது. प्रभु यीशु मसीह का 6वां क्रूस की वाणी पूरा हुआ। அதற்கு ஆதாரமாக யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். इसके आधार पर हम यूहन्ना 19 का 30 देखेंगे। இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். जब यीशु ने वह सिरका लिया तो कहा, पूरा हुआ, और सिर झुकाकर प्राण त्याग दिए। पूरा हुआ यह शब्द जो जयवंत शब्द है। முடிந்தது என்பது ஒரு வெற்றியின் வார்த்தை. पूरा हुआ यह शब्द जो जयवंत शब्द है। இயேசு தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை முடித்தவராய் சந்தோஷமாக கூறிய வெற்றியின் குரல். यीशु अपने पिता परमेश्वर की इच्छा को पूरी होने की खुशी में इस वाणी को जयवंत के साथ बताते हैं। முடிந்தது என்பது எல்லாம் முழுமையாகவும் வெற்றியாகவும் நிறைவேற்றினார் என்று பொருள். पूरा हुआ का मतलब एक पूर्णता को जयवंत के साथ दर्शाता है। இயேசு கிறிஸ்து எவற்றை முடித்தார் என்று 3 காரியங்களை பார்ப்போம். प्रभु यीशु मसीह जो कार्यों को पूरा किया उसमें से विशेष रूप से 3 बातों को देखेंगे। முதலாவது பிதாவின் சித்தம் செய்து முடித்தார். पहला, पिता परमेश्वर की इच्छा पूरा किया। அதற்கு ஆதாரமாக யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். इसके आधार पर से हम वचनों को देखेंगे। यूहन्ना 4 का 34 में இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. यीशु ने उससे कहा, मेरा भोजन यह है कि अपने भेजने वाले की इच्छा के अनुसार चलूं और उसका काम पूरा करूं। பிதாவின் சித்தம் என்ன? परमेश्वर की इच्छा क्या है? பாவத்தில் இருந்தவர்களை पिता परमेश्वर को लोगों को पापों से उद्धार देने के लिए, பாவத்தில் இருந்தவர்கள் மக்களை ரட்சிக்கவும், पिता परमेश्वर के लोगों से पापों से उद्धार देने के लिए, வியாதியில் இருந்தவர்களை சுகப்படுத்தவும், बीमारियों को चंगा करने के लिए, பிசாசின் கட்டுகளிலிருந்து மக்களை ரட்சிக்கவும், शैतान को बंधनों से छुटकारा देने के लिए, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகளை உறுதிப்படுத்தவும், परमेश्वर और मनुष्य को संबंध को मजबूत बनाने के लिए, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தவும், प्रभु का प्रेम को प्रकट करने के लिए, பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரன் மூலமாக மனிதர்கள் अपने इकलौते पुत्र के द्वारा मनुष्य को பரிசுத்தமாக வாழ்ந்து பிதாவினிடத்தில் சேர்க்கவும் குமாரனை அனுப்பினார். पवित्र जीवन जीने के लिए और परमेश्वर के साथ मेल मिलाप करने के लिए अपने आप को परमेश्वर पुत्र को भेजा। அவர் பிதாவாகிய தேவன் அனுப்பின நோக்கத்தை தன்னுடைய மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். प्रभु यीशु मसीह ने अपने पिता परमेश्वर की इच्छा पूरी करने के लिए मृत्यु के अंत तक अर्थात क्रूस की मृत्यु को आज्ञाकारिता के साथ पूरा किया। இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின. दूसरा है प्रभु यीशु मसीह के बारे में जो भविष्यवाणी कहा गया वो पूरा हुआ। கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. यशायाह नबी के द्वारा कहा गया भविष्यवाणी पूरा हुआ, यह कि कुमारी से बालक उत्पन्न होगा। மேலும் யூதாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார், தாவீதின் வேராக இருப்பார், பிறப்பதற்கு முன்பே பேரிடப்படுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்தது. यहूदा के बैतलहम में पैदा होगा जो दाऊद का वंश का होगा और उसका नाम जन्म से ही घोषित होगा। पवित्र शास्त्र का भविष्यवाणी पूरा हुआ। மூன்றாவது, அவருடைய சரீர பாடுகள் நிறைவேறி முடிந்தது. तीसरा है यीशु का दुख उठाना कब पूरा हुआ। இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிதாவின் சித்தம் செய்தவராய், जब यीशु मसीह इस पृथ्वी में जी रहे थे, पिता परमेश्वर की इच्छा को पूरी करते हुए சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவராய், தன்னுடைய பேச்சிலும் செயலிலும் கிரியையிலும் வெற்றி பெற்றவராய், अर्थात क्रूस की मृत्यु तक अपने आप को नम्र बनाया। यीशु अपने बातों में क्रियाओं में जीवन प्राप्त करते हुए கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். यीशु मसीह ने क्रूस की मृत्यु तक सब बातों को पूरा किया। இயேசு கிறிஸ்து சரீர சில பாடுகள் பார்க்கலாம். अभी यीशु मसीह की कुछ शारीरिक तकलीफों को देखेंगे। அவருக்கு அநியாயமான விசாரணைகள், जैसे अन्याय पूछताछ हुआ,
சவுக்கடைகள், कोड़े लगाए गए, 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கின பாடுகள், 6 घंटे क्रूस पर लटका हुआ था। அனைத்தும் தன்னுடைய சரீரத்தில் தாங்கினவராய் சிலுவையில் கல்வாரி அன்பை நிறைவேற்றி முடித்தார். ये सारी तकलीफ़ें अपने शरीर पर उठाकर पिता परमेश्वर की इच्छा को पूरी करते हुए अपने प्यार को दिखाकर पूरा किया। இயேசு மாமிசத்தில் இருந்த நாட்களில் தன்னுடைய ஜனத்தின் மீட்புக்காக அவர் அடைய வேண்டிய எல்லா சரீர பாடுகளும் நிறைவேறி முடிந்தது. अपने शारीरिक दुखों से जयवंत हुआ। यीशु जब शारीरिक रूप से संसार में थे, अपने लोगों को उद्धार देने के लिए सारे दुख तकलीफ़ों से विजय प्राप्त किए। அவருடைய ஆத்மா வியாகுலம் அடைந்து கலங்கினதால் அதனால்தான் கெட்செமனே தோட்டத்தில் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது. यीशु मसीह का आत्मा व्याकुल होने के चलते गेत्सेमनी में जाकर कहा, मेरा जी बहुत उदास है, यह तक कि मेरा प्राण निकला जा रहा है। இயேசுவின் சரீர பாடுகள் எப்போது நிறைவேறி முடிந்தது? यीशु की शारीरिक तकलीफ़ें कब पूरा हुआ? அவர் பிதாவின் இடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்படைத்த போது இயேசுவின் சரீர பாடுகள் நிறைவேறி முடிந்தது. जब पिता परमेश्वर के हाथों में अपने प्राण को सौंप दिया, तब यीशु मसीह शारीरिक तकलीफ़ें से पूरा हुआ। நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கும் ஒவ்வொரு பாதையிலும் சுயத்தை வெறுத்து செயல்பட வேண்டும். हम लोग भी परमेश्वर हमारे लिए रखे हुए उन रास्तों में अपने आप को इनकार करके இதைத்தான் யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கிறோம். जिसके प्रकार हम यूहन्ना 12 का 24 में देखते हैं, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். मैं तुमसे सच सच कहता हूँ कि जब तक गेहूं का दाना भूमि में पड़कर मर नहीं जाता, वह अकेला रहता है, परंतु जब मर जाता है तो बहुत फल लाता है। இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். प्रभु यीशु मसीह हमसे कुछ बातों का इंतजार करता है। அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் தேவ சித்தத்தை முடித்தவராய் அனைத்தும் நாமும் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக जो दुख को सहकर परमेश्वर की इच्छा को पूरा किया, हम भी उसकी इच्छा को पूरा करने के लिए தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து இவன் எனக்கு பிரியமானவன், இவள் எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை அழைத்துள்ளார். माँ के गर्भ में उत्पन्न होने से पहले ही हमें चुनकर ये कहा, ये मेरे बेटी और बेटा करके नाम लेकर बुलाया। நாம் அவருடைய சித்தத்தை எந்த வகையில் நிறைவேற்றலாம் என்று பார்த்தோமானால் हम उनकी इच्छा को किसी तरह पूरा कर सकते हैं अगर हम देखें तो। முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததன் மூலம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றலாம் காணப்படுவோம். पहले उनके वचन को मानने के द्वारा हम उसकी इच्छा को पूरा करने वाले बन सकते हैं। இதற்கு உதாரணமாக நோவாவின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். इसके लिए अगर हम नूह के जीवन को उदाहरण के रूप में देखेंगे, ஆதியாகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம். நோவாவால் எப்படி எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடிந்தது? उत्पत्ति 6 का 22 में इस प्रकार पढ़ सकते हैं, परमेश्वर की इस आज्ञा को अनुसार नूह ने सारे बातों को किस प्रकार किया? முதலாவது ஆதியாகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம், நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. पहले हम उत्पत्ति 6 का 8 में देखते हैं, यहोवा के अनुग्रह की दृष्टि नूह पर बनी रही। பூமியில் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு அழிக்கும் முடிவு செய்யும் அளவிற்கு சீர்கெட்டதாய் காணப்பட்டது. परमेश्वर ने मनुष्य को बनाने के चलते पछताकर उन्हें मिटा डालने तक मनुष्य का कार्य बुरा था। அப்படிப்பட்ட அக்கிரமம் சுற்றி காணப்பட்டாலும் தன்னை உத்தமனுமாக நீதிமானாக காத்து கொண்ட நோவாவுக்கோ கர்த்தருடைய இடத்தில் கண்களில் கிருபை கிடைத்தது. इस प्रकार की बुराइयां उसके आसपास के लोगों में पाए जाने के बावजूद भी नूह ने अपने आप को सही और धार्मिक के रूप में परमेश्वर के सामने रहकर अनुग्रह को प्राप्त किया। தேவன் பேழையை செய்ய சொன்னபோது அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். परमेश्वर ने जिस जहाज को बनाने के लिए कहा था उसे वैसा ही किया। இன்று நாமும் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அதை விசுவாசிக்கிறீர்களா? हम लोग भी उसकी इच्छा को पूरा करने के लिए बुलाए गए हैं। क्या आप इस बातों पर विश्वास करते हैं? விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்கள். विश्वास करने वाले आमीन कहेंगे।
ஆமென் आमीन ஆமென். आमीन। இப்பொழுது அருகில் உள்ளவர்கள் கரங்களை பிடித்து சொல்லுங்கள். अभी आपके आसपास के रहने वाले को हाथ पकड़ कर कहें, நோவாவிற்கு கிடைத்த கிருபை உங்களுக்கும் கிடைத்துள்ளது. जैसे अनुग्रह नूह को मिला था वही अनुग्रह आपको भी मिला है। சொல்லுங்கள். सोले बोले, நோவாவிற்கு கிடைத்த கிருபை உங்களுக்கும் கிடைத்துள்ளது. जैसे अनुग्रह नूह को मिला था वही अनुग्रह आपको भी मिला है। நோவாவை போல நீங்களும் நீதியும் உத்தமனுமாய் வாழ வேண்டும். नूह के समान आप लोग भी धर्मी बनकर जीवन निर्वाह करना है। சொல்லுங்கள். बोले, நோவாவை தேவனோடு சஞ்சரித்த போல நாமும் தேவனோடு சஞ்சரிப்போம். नूह परमेश्वर के साथ साथ चलता वैसे हम भी चलेंगे। बोले, முடிந்தது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நாமும் சகலத்தையும் செய்து முடிக்க நம்முடனே இருந்து நம்மை வழிநடத்தவராக. ஆமென். सब कुछ पूरा हुआ करके जिस यीशु मसीह ने कहा था उसी के समान हम भी उसकी इच्छा को पूरा करने के लिए हमें वह अगुवाई करने पाए। आमीन।